நம்ம ஊர் பணத்துக்கு 1,50,000 ரூபா நான் சம்பாரிச்சிருக்கேன். அதுவும் 4 மணி நேரத்தில். ஒரு சில மென்டல் ப்ரெஷர், ஒரு சில வேலை இறுக்கம். நம்ம கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு ஒரு டீயை வாங்கி குடிக்கிறதுக்கு 8 மணி ஆயிரும். அந்த மாதிரி சொன்னோம்னா இறங்கி போய்டுறா வெண்ணெய் அப்படின்றவானுங்க. அதனால் நம்ம தான் பெட்ரோல் போட்டுக்கணும். நம்ம ஊர் காசுக்கு 6,000 ரூபா. என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளால் ஒழுங்காகவே வீடியோ போடலை. ஒரு சில மென்டல் ப்ரெஷர், ஒரு சில வேலை இறுக்கம், இந்த மாதிரி நிறைய இருந்ததுனால என்னால் கண்டினியூஸாக போட முடியல. அதனால தான் உங்களுக்காக இதை ஃபுல்லாக நான் போட போகிறேன். இன்றைக்கி எனக்கு டே ஆஃப். இன்றைக்கி நாள் ஃபுல்லாக பெட்லேயே படுத்து கடுப்பாயிருச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7:45 கிட்ட ஆகுது. ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணலான் இருக்கேன்னா, நேராக நம்ம கிளம்பி ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக போகிறோம். இருக்கிறது ஒரு நாள், அதிலே ரெஸ்ட் எடுக்கல ப்ரோ. கரெக்டு தான். பட் ஆனால் உடம்பு ரெஸ்ட் எடுக்கிறனாலே ரொம்ப வலி எடுக்குது. அதனால் வாங்க ஃபுட் டெலிவரி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கோயில் போகிறோம். ஏன்னா ஒரு 2-3 நாளாகவே ரொம்ப கெட்ட கனவாக வந்துக்கிட்டு இருக்குது. பேய் கனவுல வருது, அப்புறம் யாரோ கழுத்தை பிடிச்சி அமுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய நமக்கு கெட்ட கனவாக வந்துக்கிட்டு இருக்கு. வெளிநாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தனியாக வெளிநாட்டில் வாழ்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, இல்லை படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு ஒரு டீயை வாங்கி குடிக்கிறதுக்கு 8 மணி ஆயிரும். 8 மணிக்கு ஆரம்பித்தோம்னா ஒரு 3 மணி நேரம் பண்ணலாமா? ஒரு 3 மணி நேரம் பண்ணுவோம். அதில் ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி காருக்கு பெட்ரோல் போடணும். இந்த ஊரில் கார் வாங்குறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குங்க. இந்த ஊரில் கார் ஓட்டுறது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, ப்ரோ எப்படி லைசன்ஸ் வாங்குனீங்க, எப்படி அங்கே கார் வாங்குனீங்க, எவ்வளோ நாளில் வாங்குனீங்க, நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கிறீங்க. எனக்கு புரியுது, உங்கள் நிலைமைகள் புரியுது. கார் வாங்குறது ஒரு பெரிய சேலஞ்சு தான். அதுக்கு முன்னாடி லைசன்ஸ் வாங்குறது இன்னும் பெரிய சேலஞ்சு இந்த ஊரில். என்னோடய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த காரில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. கிளச்சு பிரச்சனை, கியர் பிரச்சனை, இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது. ஆனால் ஒரு நாள் இந்த கார் மெக்கானிக் ஷெட்டு போச்சுன்னா நமக்கு வேலை ஓடாது. அதனாலே காருக்கு அடுத்து எப்படா பிரச்சனை வரும்னு பயமாக இருக்குது. அதுவும் இந்த நம்ம ஊர்லேயே அது போய் மெக்கானிக் ஷெட்டில் விட்டால் உடனே நம்ம காரை பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் இங்கே அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கணுமா? மெக்கானிக் எடுத்துகிட்டு போனால் அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறான். இவங்ககிட்ட நான் எப்போ அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு போய் நான் எப்போ காரை பார்த்து சரி அப்படியாவது பார்க்குறோமே உருப்படியாக இருக்குமா, அதுக்கு ஒரு ப்ரைஸை போடுவாங்க. ஒன்றும் இல்லை தம்பி, ஒரு 400 பவுண்ட்ஸ், ஒரு 600 பவுண்ட்ஸ், அதாவது நம்ம ஊர் காசுக்கு 50,000-60,000 ரூபா. இல்லை ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கிற பைக் வாங்கலாம், இல்லை சுமாரான கார் வாங்கலாம். ஆனால் இங்கே வேலை பார்க்குறதுக்கே அவ்வளோ இது. நம்ம தளபதி சொல்லுவார்ல, அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைன்னு. அது மாதிரி தான் என் காரும். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. எப்போ வேணாலும் நிற்கலாம். நிற்கிற வரைக்கும் ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன். சின்னதுக்கப்புறம் மெக்கானிக்கிட்ட எடுத்து போய்ப்பேன். ஒரு அலட்சியம்தான், என்ன பண்ணுறது. இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க, கோயிலுக்கு போய் ஒரு தியானத்தை போட்டே ஆகணும். இங்கே நான் 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. 2022 கிட்ட வந்தேன், படிக்க வந்தேன். படித்து முடித்தேன். அதுவும் இந்த யூனிவர்சிட்டி எடுத்தால் தான் பெரிய ஆள் ஆக முடியும்னு அந்த யூனிவர்சிட்டி எடுத்து படித்து கிராஜுவேட் ஆனேன். கிராஜுவேட் ஆகி வேலைக்கு போனேன். எவ்வளோ பெரிய கனவுகளோடு இங்கே வந்தேன். பட் இன்னுமே கனவை நிறைவேற்றுறதுக்காக ஓடிக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் நான் உங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நானும் பெரிய ஜாம்பவன் கிடையாது. நானும் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ தூரம் ஓடுறேன்னு பார்ப்போம். எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த டைமில். ஏன்னா இந்த டே லைட் சொல்லுவாங்கள்ல, அது நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்களா பொண்ணுங்க ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றாங்க. ஆமாம், இன்றைக்கி சனிக்கிழமை நைட்டுனால ஒரே இது என்ஜாய் தான். நல்லா பாட்டு போட்டுக்கிட்டு காருக்குள்ளே நல்லா வைப் பண்ணிக்கிட்டு வராங்க. அதே மாதிரி இந்த ஊரில் இப்போ யாராவது யூகேக்கு படிக்க வர்றீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸாக வர்றீங்கன்னா, நான் வந்தப்பயே பயங்கர காசாக இருந்துச்சு ஃபீஸ் எல்லாம். 20 லட்சம் என்னமோ 20-25 லட்சம் இருந்துச்சு ஃபீஸு. இப்போ அது 30க்கு மேலே தாண்டி போய்கிட்டு இருக்கான். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. வருஷம் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது யூனிவர்சிட்டியில். இப்போ நிறைய பேர் படிக்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்டேக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் படிக்க வர்றது. வாங்க படித்து உங்களோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறதான், பணம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்படினாலும் பொழைச்சிக்கலாம். பட் பணம் இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடாது இல்லையா? கஷ்டப்படவும் ரெடியாக இருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். நம்ம ஊரில் முன்ன பின்ன இருந்தாலும் அதே பழக்கத்தை நம்ம இங்கேயும் வச்சுக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம பார்த்து இருந்துக்கணும், இல்லைன்னா நமக்கு தான் பெரிய பிரச்சனை. எப்படி இருந்தாலுமே மாதத்துக்கு மினிமம் ஒரு 50,000-லேருந்து 80,000 வரைக்கும் உங்களுக்கு கையில் வேணும். வாடகை கொடுக்கறதுக்கு மட்டுமே. டிபெண்ட்ஸ் ஆன் த ரூம், நீங்கள் எந்த மாதிரி ரூமில் இருக்கீங்கன்ற பொறுத்து. ஸோ மாதம் 50,000 ரூபா உங்கள் வீட்டிலேருந்து வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்க முடியாது. நம்ம வீட்டில் அது பெரிய அமௌண்ட்டு.
இங்கே நீங்கள் பார்ட் டைமாக போனீங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு கிடச்சிரும். பட் ஆனால் நம்ம வீட்டிலேருந்து வாங்க முடியாது. அதனால் அப்புறம் பார்த்துக்கலான்னு ரொம்ப நாளுக்கு வீட்டிலேருந்தே வாங்காமல் உங்களை நம்புங்க, உங்கள் உழைப்பை நம்புங்க. உங்களுக்கு ஸ்கில் இல்லைனா கூட பரவாயில்ல, அதை வளர்த்துக்கிறதுல முயற்சியாக இருங்க. ஆனால் இந்த ஊருக்காரங்க பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருப்பாங்க. இவங்க வந்து ஃபுல்லாக சம்பாதிப்பாங்க, அதை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெருசாக கமிட்மெண்ட்ஸ் இருக்காது. ஏன்னா நமக்கு அப்படி இல்லையா, நம்ம தான் பார்த்துக்கணும். ஆமாப்பா, பெட்ரோல் போடணும். எனக்கு இந்த டீசல் ப்ரைஸை பார்த்தாதாங்க வயிறு எரியுது. 184 பா. முன்னாடியெல்லாம் 123 தாங்க இருந்தது, இப்போ 184க்கு வந்துட்டான். முன்னாடி பெட்ரோல் கார் வச்சுருந்தேன், அது ரொம்ப மக்கர் பண்ணுச்சுன்னு அதை விற்றுட்டு டீசல் கார் வாங்கினேன். எதுக்காகனா மைலேஜ் நல்லா கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இதை வாங்கி சந்தோஷமாக இருக்க முடியுதா? இல்லையே. ஓகே, நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம ஊரில் மாதிரி அண்ணனுங்க இருக்க மாட்டானுங்க. அண்ணன் 100 அடிங்க 200 அடிங்கன்னு அந்த மாதிரி சொன்னோம்னா இறங்கி போய்டுறா வெண்ணை அப்படின்றவானுங்க. அதனால் நம்ம தான் பெட்ரோல் போட்டுக்கணும், சாரி டீசல் போடணும். ஹலோ, நம்பர் 2. ஸோ போட்டாச்சுங்க, பெட்ரோல் போட்டேன். நம்ம ஊர் காசுக்கு 6000 ரூபா. 6000 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். 6000 ரூபாய்க்கு போட்டால் எத்தனை நாள் வரும்? 5 நாள் வரும். 5 நாள் ஓட்டலாம். அதே மாதிரி இந்த ஊருக்கு வந்து புதுசாக கார் வாங்கினீங்கன்னா ரொம்ப 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 ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. ஏன்னா நம்ம ஊர் ரூல்ஸ் மாதிரி இந்த ஊர் ரூல்ஸ் கிடையாது. நம்ம ஊரை ஏதாவது ஒன்றுனா சாரி சொல்லிட்டு போயிடலாம், அட்லீஸ்ட் அந்த ஃபேமிலியாவது நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இந்த ஊரில் அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப 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 கஷ்டம். இந்த ஊர் ரூல்ஸில் வந்து நம்ம மாட்டினோன்னா நம்ம வந்து இங்கே அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்கள பயமுடுத்துறதுக்காக நான் சொல்லலை, இங்கே அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதனால் ரோட்டில் லேடிஸ் போனாலோ குழந்தைங்க போனாலோ கொஞ்சம் 10 மீட்டருக்கு முன்னாடியே வண்டியை நிப்பாட்டிடுங்க. அதுதான் நமக்கு பெஸ்ட்டு. நம்ம போய் பக்கத்தில் போய் நிப்பாட்டிக்கலாம், இந்த வேலையே வேண்டாம். கொஞ்சம் சேஃப்டி ஜோனாகவே நம்ம இருந்துக்கணும். அதனால் கொஞ்சம் தள்ளியே நிப்பாட்டிக்குங்க. இன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு வேறையா, எல்லாம் பார்ட்டி பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அந்த சிட்டி சென்டர் பக்கத்துலாம் போனோன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக பப்பில் பார்ட்டி சவுண்டை போட்டு வைப் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. நானும் யூனிவர்சிட்டி வந்த புதுசில் இந்த மாதிரி போவேன், என்ஜாய் பண்ணுவேன். இப்போ வந்து போய் வருஷ கணக்கில் ஆயிடுச்சு, அங்கிட்டு போகிறதே இல்லை, அந்த சைடே போகிறதில்ல. அந்த பப்பு பக்கம் சும்மா போய் பார்த்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னு நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவோம். முன்னாடி காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைமில். ஏன்னா அப்போ ஒன்றும் வேலை இல்லைல்ல, படிக்கிறோம், காலேஜுக்கு போகிறோம், பார்ட் டைம் இருந்தால் பார்ட் டைம் பண்ணுவோம், மிச்ச நாள் சும்மா தான் இருப்போம். சரி சும்மா இருக்கிறதுக்கு வா சுற்றிட்டு வரலாமே. அதுவும் இல்லாமல் ஊருக்கு வந்த புதுசு வரையா, எல்லாமே சுற்றி பார்க்கணுன்னு ஒரு ஆர்வ கோளாறு. அதனால் சும்மா ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருக்கிறது நாங்கள். ஆனால் லண்டனுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கார் தேவையே இல்லைங்க என்ன கேட்டால். கார் வச்சுருந்தா மேற்கொண்டு செலவு தான். அங்கே ட்ரெயின் இருக்குது, டியூப் இருக்குது, பஸ் இருக்குது. பட் கொஞ்சம் அவுட்டரில், நான் வந்து லிவர்பூலில் இருக்கிறேன். இந்த மாதிரி என்ன மாதிரி வெளியே இருக்கீங்க, லண்டனை விட்டு அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கிறீங்கன்னா, மற்ற ஊர் எப்படின்னு தெரில, லிவர்பூல், பர்மிங்ஹாம், வேல்ஸ் இந்த மாதிரி இடத்துக்குலாம் கார் இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டு உங்களுக்கு. பஸ்ஸை நம்பிக்கிட்டே உட்காந்துருக்க வேணாம். ஏன்னா இந்த ஊரில் எப்போ மழை பெய்யுன்னு தெரியாது, எப்போ வெயில் அடிக்குன்னு தெரியாது, எப்போ பனி விழுகுன்னு தெரியாது, எப்போ விண்டாக இருக்குன்னு தெரியாது, எதுவுமே தெரியாதுங்கிறதுனால பஸ்ஸு டிலே ஆகும், கேன்சல் ஆகிரும். ட்ரெயினும் அதே தான், டிலே கேன்சல் எது வேணாலும் ஆகும். நம்ம ஊரில் புயலே வந்தாலும் பஸ்ஸு ஓடும். ஆனால் இந்த ஊரில் அந்த மாதிரி சிம்டம்ஸ் லேசாக தெரிஞ்சால் கூட கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ சேஃப்டி பார்ப்பாங்க. எனக்கு அதே மாதிரி இந்த ஊரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைங்க. இந்த ஊரில் நம்ம ஏன் ஒரு ஹோட்டல் திறக்கக்கூடாது, ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாது? ரொம்ப இல்லைனாலும் ஒரு ஃபுட் ட்ரக்கை சொல்லுங்கள், ஒரு ஃபுட் ட்ரக் ஓப்பன் பண்ணலாம். எனக்கு அவ்வளோ கனவு இருந்துச்சு. ஆனால் இப்போ அது எதையுமே நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையில் நான் இல்லை. சரி பார்த்துக்கலாம். நம்மளே இங்கே ஒழுங்கான வருமானம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இப்போ எதுக்கு நம்ம அவசரப்பட்டுக்கிட்டுன்னு அந்த சைடு போகலை. யூகேக்கு புதுசாக வர்றவங்க கொஞ்சம் நம்ம ஊர்லேயே காரை கற்றுக்கிட்டு வாங்க. அதுதான் நான் பெஸ்ட்டு. நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், மொக்கையாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் கேளுங்க, நம்ம ஊர்லேயே கற்றுக்கிட்டு வாங்க. இங்கே வந்து கற்றுக்கலான்ற மட்டும் மைண்டில் நினச்சிக்காதீங்க. ஏன்னா இங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஊருக்கு போகிறதே 1 மாதம் லீவுக்கு தான் போவீங்க. அந்த 1 மாதமும் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறது, அப்புறம் ஏதாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜுக்கு போகிறது, இப்படியே டைம் ஓடிடும். அதனால் டிரைவிங் பண்ண முடியாது. அதனால் இப்போ டைம் இருக்கும் போதே பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கிறப்ப அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக நீங்கள் கற்றுக்காமல் ஜஸ்ட் இங்கே உள்ள ரூல்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் வந்து சைனீஸ்காரன், நம்ம ஊர்க்காரன் இல்லை, சைனீஸ்காரன். அவன் லைசன்ஸ் வாங்கிறதுக்கு மட்டுமே 1.25 லட்ச ரூபா செலவு பண்ணான். அப்போ பாருங்கள் அவன் எவ்வளோ பிகினர். அவனுக்கு ஓட்டவே தெரியாது, காரை ஓட்டவே தெரியாது. இங்கே வந்து அவன் கற்றுக்கிறானே. 1.25 லட்சத்துக்கிட்ட வெறும் லைசன்ஸ் வாங்க மட்டும் செலவு பண்ணான். அதுக்கப்புறம் 15 லட்சம் செலவு பண்ணி கார் வாங்கினான்.
புது கார் தான் வாங்குவேன்னு நான் சொன்னேன். டே செகண்ட்ஸில் வாங்குடா, புதுசு உனக்கு வேணாண்டா அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, எங்களுடைய வழக்கப்படி நாங்கள் புதுசு தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சைனீஸ் முறை அது இதுன்னு சொல்லி அவன் புதுசு தான் வாங்கினான். தலைவன் கார் வாங்கி 1 வாரம் கூட ஆகலை, போய் ஒரு காரை இடிஸ்டாப்பில் இடித்து அதுக்கு இன்சூரன்ஸ் பிரச்சனையாகி, அதனால தான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி கோயில் எத்தனை மணி வரைக்கும் இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணிக்குவோம். அதுவே எனக்கு தெரியாது. நாங்கள் 8 மணி வரைக்கும் தான் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது. சரி, டக்குன்னு போய் அட்டண்டன்ஸ் போட்டு வந்துடுவோம். வெற்றிகரமாக நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ வந்த இடத்துல ஒரு அழகான நம்ம ஃபாலோவரை பார்த்து பேசினோம், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி நாள் நல்லா போச்சு. ஸோ நம்ம போயிட்டு நேராக ஒரு டீயை போய் குடிச்சிட்டு அப்படியே நம்ம டெலிவரி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பார்ப்போம் இன்றைக்கி ஏதாவது தேருமா இல்லையான்னு ஒன்றும் புரியலை. வாங்க காய்ஸ், சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஊபரில் கிட்டத்தட்ட நம்ம ஊர் பணத்துக்கு 1.5 லட்ச ரூபா நான் சம்பாரிச்சிருக்கேன், அதுவும் 4 மணி நேரத்தில் அப்படின்னு சொன்னால் நம்பவா போகிறீங்க? சத்தியமாக இல்லைங்க. டீயை வாங்கி குடித்ததோடு சரி, அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் கூட எனக்கு வரல, 0. இன்றைக்கி ஒன்றுமே சம்பாதிக்க முடில. அதனால் என்ன பண்ணிட்டேன், பட் இன்னும் பகலாக தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டேன், இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஒரு வியூ பார்க்குறதுக்காக நான் வந்து நின்றுட்டேன். சரி, இன்றைக்கி வேலை தான் ஒன்றும் ஓடலை, அட்லீஸ்ட் ஒரு ஆறுதலாக ஒரு 4 இடத்த பார்த்துட்டாது போவோமேன்னு சொல்லிட்டு எவர்டன் பார்க் வந்தேன். இங்கே பாருங்க, தெரியுதா? நம்ம காரை அங்கே போட்டுட்டு அப்படியே இங்கே வந்துட்டேன். அவ்வளோதான், இன்றைக்கான நாள் வெற்றிகரமாக முடிஞ்சு. அடுத்த வீடியோலையாச்சும் நம்ம ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி ப்ரொடக்டிவாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பட் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல, எல்லாமே வேஸ்ட்டு தான். பட் இன்னொரு வீடியோவில் ப்ரொடக்டிவாக பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. டாடா.